ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யஷன் டாக்ஸ். இந்த வாரம் சிறுகடிக்க ஆசையில் ஒரு பரபரப்பான விஷயம் தாங்க நடக்க போகுது. என்ன ஆச்சுன்னா, மீனா ரோகிணி ஃபஸ்ட்டு இருக்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? அதை நினச்சிட்டு மீனா ரொம்ப டல்லாகவே இருக்காங்க. நம்ம ஸ்ருதி பாப்பா போய் மீனா கிட்ட ஏன் மீனா டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா ரொம்ப குழப்பத்தில் இருந்ததுனால எல்லாத்தையும் ஸ்ருதி கிட்ட சொல்லிடுறாங்க. ஸ்ருதி என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மீனா இதை பற்றி நீங்கள் யார்ட்டுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஸ்ருதி பாப்பா சும்மா இருப்பாங்களா? ஸ்ட்ரெயிட்டாக போய் ரவிகிட்ட போய் சொல்லிடுறாங்க. ரவியும் அதே குழப்பத்தில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, முத்துக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. முத்துக்கிட்ட மீனா சொல்லாமே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து மனசு கேட்காம அவங்க அப்பாட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவார் இல்லையா? ஸோ அண்ணாமலைட்டையும் ஷேர் பண்ணிடுறாரு. அண்ணாமலை என்ன நினச்சாருன்னு தெரில. உடனே விஜயாட்ட சொல்லிட்டார் போல். விஜயா பொறுக்க முடியாமல் ரோகிணி பிடிச்சி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருந்தாலும் ரோகிணி தப்பிக்க தான் போகிறாங்க. ஏன்னா குழந்தை பிறந்திருக்குன்ற விஷயம் எப்படி இருந்தாலும் மீனாவுக்கு தெரியவே இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி இருந்திருக்காங்க, செகண்ட் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ரோகிணி தான் சமாளிஃபிகேஷனில் கில்லாடியாச்சு. அதனால் எப்படியும் ஏதாவது சொல்லி சமாளிக்க தான் போகிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆன்ட்டி எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியாக இருந்திருக்கு. எனக்கே லாஸ்ட் மினிட்ல தான் தெரிய வந்துச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு எனக்கு பீரியட் வர மாதிரி ஆகிடுச்சு. டாக்டர் போய் பார்த்தா அபோர்ஷன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. உங்ககிட்டலாம் சொன்னோன்னா நீங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்றனால தான் நான் யார்ட்டையுமே சொல்லாமல் அந்த வருத்தத்தை எனக்குள்ளே போட்டு பூட்டிக்கிட்டேன் அப்படின்றவன் நடிக்க தான் போகிறாங்க. அதையும் விஜயா நம்ப தான் போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.